ஈரான் நாட்டின் குடிநீர் சுத்திகரிப்பு நிலையம் மீது தாக்குதல் நடத்தப்பட்டதாக கூறப்படும் விவகாரத்தில் இஸ்ரேல் மற்றும் ஐக்கிய அரபு அமீரகத்திற்கு இடையே வெடித்துள்ள ராஜதந்திர மோதல் பல உண்மைகளை வெளிச்சத்திற்கு கொண்டு வந்துள்ளது. வளைகுடா நாடுகளை ஈரானுக்கு எதிரான நேரடி போரில் ஈடுபட வைப்பதற்கான இஸ்ரேலின் திட்டமிட்ட ஒரு உத்தியாகவே இது பார்க்கப்படுகிறது. கேஷ்மத் தீவில் உள்ள ஒரு முக்கிய நீர் சுத்திகரிப்பு நிலையத்தின் மீது ஐக்கிய அரபு அமீரகம் தனது முதல் தாக்குதலை நடத்தியதாக இஸ்ரேலிய ஊடகங்கள் மூத்த அதிகாரிகளின் தகவல்களை மேற்கோள் காட்டி செய்திகளை வெளியிட்டன. இது ஒரு தற்செயலான செய்தி அல்ல, மாறாக ஒரு முக்கியமான நேரத்தில் இஸ்ரேலின் மூலோபாய நலன்களுக்காக வேண்டுமென்றே கசியவிடப்பட்ட தகவலாகும். இந்த தாக்குதலுக்கு ஐக்கிய அரபு அமீரகமே காரணம் என்று பகிரங்கமாக அறிவிப்பதன் மூலம் அந்த நாடு ஈரானுக்கு எதிராக நேரடி போரில் இறங்கிவிட்டதாக உலகை நம்ப வைக்க இஸ்ரேல் முயன்றது. இதன் மூலம் மற்ற வளைகுடா நாடுகளும் இதேபோன்ற தாக்குதல்களை நடத்த வேண்டும் என்ற அழுத்தத்தை உருவாக்குவதும் இந்த போரின் சுமையையும் ஆபத்தையும் பிராந்தியம் முழுவதும் பரப்புவதும் இஸ்ரேலின் நோக்கமாக இருந்தது. இஸ்ரேலின் இந்த நடவடிக்கைக்கு பின்னால் தெளிவான காரணங்கள் உள்ளன. கடந்த பிப்ரவரி 28 ஈரானுக்கு எதிரான அமெரிக்க மற்றும் இஸ்ரேலிய தாக்குதல்கள் தொடங்கியதில் இருந்து ஈரான் வளைகுடா நாடுகள் மீது மிகப்பெரிய அளவில் பதிலடி கொடுத்து வருகிறது. ஐக்கிய அரபு அமீரகம் மீது மட்டும் சுமார் 1300 ட்ரோன்கள் மற்றும் 200க்கும் மேற்பட்ட ஏவுகணைகளை ஈரான் ஏவியுள்ளது. மேலும் சவூதி அரேபியா, குவைத், கத்தார் போன்ற நாடுகளும் ஈரானின் தாக்குதலுக்கு உள்ளாகியுள்ளன. தங்கள் நிலப்பரப்பை தாக்குதலுக்கு பயன்படுத்த அனுமதிக்கும் எந்த நாடும் போரில் ஈடுபடும் நாடாகவே கருதப்படும் என்று ஈரான் எச்சரித்துள்ளது. இத்தகைய சூழலில் வளைகுடா நாடுகள் வெறும் இலக்குகளாக மட்டும் இருக்காமல் ஈரானுக்கு எதிராக திருப்பி தாக்க வேண்டும் என்று இஸ்ரேல் விரும்புகிறது. அவ்வாறு நடந்தால் ஈரானின் இராணுவ கவனம் சிதறும் மற்றும் அதன் வளங்கள் வேகமாக தீர்ந்துவிடும். இது இஸ்ரேல் மற்றும் அமெரிக்கா ஆகிய நாடுகளுக்கு ஈரானின் அணுசக்தி மற்றும் இராணுவ கட்டமைப்புகளை தகர்க்கும் திட்டத்திற்கு பெரும் உதவியாக இருக்கும். ஐக்கிய அரபு அமீரகத்தின் எதிர்வினை மிகவும் காட்டமாகவும் உடனடியாகவும் அமைந்தது. இஸ்ரேலிய ஊடகங்கள் வெளியிட்ட செய்திகள் முற்றிலும் பொய்யானவை என்று அந்த நாட்டின் உயர்மட்ட அதிகாரிகள் அறிவித்தனர். ஐக்கிய அரபு அமீரகம் ஏதேனும் இராணுவ நடவடிக்கைகளை எடுத்தால் அதை வெளிப்படையாக அறிவிக்கும் துணிச்சல் தங்களுக்கு இருப்பதாக அவர்கள் குறிப்பிட்டனர். மறைமுகமான ஆதாரங்கள் மூலம் செய்திகளை பரப்புவதை அவர்கள் வன்மையாக கண்டித்தனர். குறிப்பாக இஸ்ரேலின் இத்தகைய நடத்தையை தங்களால் புரிந்து கொள்ள முடியவில்லை என்று கூறி அவர்கள் ஒரு எச்சரிக்கையை விடுத்தனர். மேலும் ஈரான் அரசு வேறு, ஈரான் நாட்டு மக்கள் வேறு என்பதை தாங்கள் தெளிவாக உணர்ந்துள்ளதாகவும் ஈரானிய மக்களுக்கு பாதிப்பு ஏற்படுத்தும் எந்த செயலிலும் ஈடுபட மாட்டோம் என்றும் அவர்கள் கூறினர். இதன் மூலம் தங்களுக்கு தற்காப்பு உரிமை இருந்தாலும் ஈரானுடன் நேரடி போரை தாங்கள் விரும்பவில்லை என்ற செய்தியை அவர்கள் தெஹ்ரானுக்கு தெளிவாக தெரிவித்துள்ளனர். இந்த சம்பவம் ஆபிரகாம் உடன்படிக்கையின் மூலம் உருவான உறவில் விரிசல் ஏற்பட்டுள்ளதை காட்டுகிறது. ஐக்கிய அரபு அமீரகம் பொருளாதார மற்றும் பாதுகாப்பு நலன்களுக்காகவே அந்த ஒப்பந்தத்தில் கையெழுத்திட்டது. ஆனால் ஈரானுக்கு எதிரான ஒரு போரில் தங்களை பலிகடாவாக பயன்படுத்தும் இஸ்ரேலின் முயற்சியை அவர்கள் விரும்பவில்லை. பொய் பிரசாரங்கள் மூலம் தங்களை போரில் இழுத்துவிட முயலும் இஸ்ரேலின் செயல் அந்த இரு நாடுகளுக்கும் இடையிலான நம்பிக்கையை சிதைத்துள்ளது. தனது சொந்த நாட்டின் பாதுகாப்பை பேணுவதற்காக ஐக்கிய அரபு அமீரகம் மற்றும் பிற வளைகுடா நாடுகள் இனிவரும் காலங்களில் இஸ்ரேலிடமிருந்து சற்று விலகியிருக்கவே வாய்ப்புள்ளது. வளைகுடா நாடுகளின் இந்த நிலைப்பாடு இஸ்ரேல் மற்றும் அமெரிக்காவின் போர்த்திட்டங்களுக்கு ஒரு பெரும் சவாலாகவே அமையும் என்பதில் ஐயமில்லை.